வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் இன்றைய பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை தீவிரமாக இருக்கு அதை சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர டெல்டா மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக அந்த இரவு நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. காலை மற்றும் பகல் நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மழை பகுதியாகவே ஆங்காங்கே பதிவாகும். சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த 2 மாதத்தில் பதிவான மழையளவு நீலகிரி மாவட்டம் 17 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, விழுப்புரம் மாவட்டம் 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனுக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் பலத்த காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.